ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பூனை மாதிரி எல்லாம் கத்துறாரு, டாம் அண்ட் ஜெரின்றாங்க. ட்ரெய்லர் பார்த்த போதே நினச்சேன் இது வந்து ஏதோ கொஞ்சம் டேஞ்சராக தான் போயின்னு இருக்குது. இதனால தான் அனிருத் வந்து இந்த மாதிரி பாட்டு போட்டு வச்சுக்கிறான் போல. என்னங்க பண்ணி வச்சுக்கிறீங்க? ஐயோ, இந்த இந்தியன் அப்படின்ற அந்த அந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள். இந்தியன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே வந்து இந்த சூப்பர் ஹீரோ இல்லை, பயங்கரமான சூப்பர் ஹீரோன்னு சொன்னால் இந்த மார்வல் அந்த மாதிரி, இந்த கிறிஷ் அந்த மாதிரிலாம் ஆகிடும். இப்போ நம்ம கல்கி மாதிரியெல்லாம் போயிடும். சூப்பர் ஹீரோ கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன் வந்து, அதாவது ஒரு காமன் மேன் ஹீரோ. அந்த மாதிரி ஹீரோயிக் மூவிஸில் வந்து இந்தியன் வந்து நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்கும். நம்பர் 1க்கு வந்து எந்த படத்தை போடலான்னு எனக்கு கரெக்டாக இது பண்ண முடியல, யோசிக்க முடியல. ஆனால் இந்தியன் வந்து யாருமே வந்து சொல்லுவாங்க இந்தியன் வந்து அப்படி ஒரு படம்ப்பா. இந்தியன் மூவி இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நம்மளால் ஒதுக்க முடியாத ஒரு படம் இந்தியன். அந்த மாதிரி ஒரு படத்துடைய செகண்ட் பார்ட்டு இந்த பில்டப் கொடுக்கும்போது தான் நினச்சேன், ஐயோ இவனுங்க பயங்கரமாக. அதுவும் அந்த சித்தார்த்து பற்றியும் அந்த ஒரு வீடியோ போட்டேன் நான். சித்தார்த்து வந்து பக்கத்தில் உட்காந்து அப்படி இங்கன்ட்டு ஜிங்சக்குன்னு அடிச்சுனே இருந்தான். அப்போவே நினச்சேன் நான், இது வந்து 3 ரைட்ரு வேறு இந்த லட்சணத்தில். என்னடா இது, ஏன்டா தாத்தா வராருன்னு ஹேஷ்டேக் போடுறாங்களாம். உடனே வந்து அப்படியே இளைஞர்கள் அப்படியே வந்து மக்களெல்லாம் வந்து இந்தியன் வரட்டோன்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மூளை இல்லையா? அவ்வளோ முட்டா பையன் நினச்சினுக்கிறீங்களா எங்களை? ஏண்டா என்ன படம் எடுத்து வச்சுக்கிறீங்க? அப்புறம் கோபேக் இண்டியன், கம்பேக் இண்டியன்னா ஹேஷ்டேக்கு உடனே தாத்தா வராரு வரட்டும் ஹேஷ்டேக் போடு வரட்டும். உடனே எல்லாரும் அது பின்னாடி ஓடுறாங்க. கோபேக்குன்னு உடனே எல்லாரும் கோபேக் பின்னாடி ஓடுறாங்க. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு கன்றாவியான ஒரு படம். ஸ்பெஷல் எஃபெக்ட் அது இது மேக்கப் போடுறதுக்கு இதில் வேறு இந்த லட்சணத்தில் அந்த ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுறாங்க. 6 மணி நேரம் ஒரு மேக்கப்புக்கு. 6 மணி நேரம் ஒரு ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுன்னும் போது யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணியும் இந்த அழகில் எடுத்து வச்சுக்கிறீங்களே. இதை பார்த்துருப்பாரு. இது மொத்த படத்தையும் ஒரே டைமில் கமலுக்கு காமிச்சாங்களான்னு தெரில. ஆனால் கடைசியில் தான் காமிச்சாங்க போது. அதனால தான் அவர் எப்போவுமே உண்மை உட்காந்துருப்பார் போல இருக்குது இந்த இதில், நான் ப்ரெஸ் மீட்லலாம். ஆனாலும் பணம் வரணுமே, ப்ரொடியூசர்கிட்டேருந்து பணம் வாங்கியாச்சு. பேமெண்ட்டு வந்து ப்ரொடியூசருக்கு போகலன்னா இருந்தாலும், அதுவும் லைக்காக வேறு நிறைய படங்கள் லைனப்பில் இருக்கும். அதனால் வேணாம், இது வந்து சூப்பராக இருக்குது, இது பயங்கரமாக வந்து இது. அதில் அந்த சித்தார்த்துடைய பாட்டு வேறு, எதுவும் மாறலையே கம்பேக் இண்டியன் அப்படி, எதுவும் மாறலையே கம்பேக் இண்டியன் பாருங்க. அவன் வாய்ஸ் தான் அவனை அப்படியே போட்டு நங்குன்னு கொட்டணும் போல இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? தாத்தா திடீர்னு பார்த்தா அந்த வண்டியில் வராரு, சொர்றன்னு போகிறாரு, பறக்கிறாரு, எகுறாரு, எகுறாரு, கதற விட போகிறாரு. அதில் வேறு டாம் அண்ட் ஜெரியை வேறு கம்பேரிசன். ஆரம்பிக்கலாமாடா அப்படின்ற அந்த ஒரு டைலாக் கிளிக் ஆகிடுச்சு விக்ரமில். ஆரம்பிக்கலாமா அப்படின்ற உடனே அதை வந்து இதில் கொஞ்சம் அப்படி இது பண்ணி இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு. யோ, எங்களால் கதவு தோந்துன்னு ஓட முடியல தேட்டர்லேருந்து. அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா அதில் வேறு 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு என்ன இருக்குது இந்த படத்தில்? ப்ளீஸ் சங்கர் சார். இதில் ஹைலைட்டே வந்து 3வது பார்ட்டு. பாபி சிம்மா வந்த கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹியூமர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த காமெடி சீக்வன்ஸு கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை. அது ரொம்ப நேரம் இழுத்து இவருடைய ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுனேங்கிறார். என்ன தான் சாப்பிட்டாரு, என்ன தான் எனர்ஜி. சரி, வர்மக்கலை வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாக அது எப்படா வரும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதில் வந்து எப்படா நிறுத்துவானுங்க அந்த வர்மக்கலையை? ஐயோ, வர்மக்கலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சாவ போகிறவங்கிட்ட போய் அப்படின்றாரு. இப்படி ஒரு படம். அதாவது அதுவும் செகண்ட் பார்ட். முக்கால்வாசி படங்க செகண்ட் பார்ட் எடுக்கும்போது வந்து புஸ்ஸு தான். முக்கால்வாசி படங்க வந்து ஓடினதே கிடையாது செகண்ட் பார்ட்டு. ஒரு சில படங்க தான் வந்து கரெக்டாக ஓடும், நல்லா இது ரீச் ஆகும் மக்களுக்கு வந்து. அதுவும் இது 25 வருஷம் வெயிட்டிங். 25 28 96 போல இருக்குது. 2006 16 26 28 வருஷம். 28 வருஷத்தில் இவங்க வந்து எனக்கு தோன்றது வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல. இது கட் பண்ணி ஒர்க் பண்ணதே வந்து கட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு தோணுது. என்னங்க பண்ணி வச்சுக்கிறீங்க இப்படி ஒரு படமா? ஷோயோப்பா. படம் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ரொமான்ஸு, அவர் பிள்ளையே கொல்லுவார், என்ன ஒரு கன்செப்டு, என்ன ஒரு அந்த மேக்கப்பு. அந்த காலத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணி அந்த இதுலேயும் அந்த மேக்கப்பையே வந்து அதே பில்டப். இவர் வந்து 6 மணி நேரம் இவரால் சாப்பிட முடியாது, இவருக்கு வந்து உள்ளே வேர்க்கும் போது அப்படியே வேர்த்துக்கினே இருக்கும்.
அவ்வளோத்தையும் தாங்கிக்கினாரு, அது இது சரி தாங்கிக்கினாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் இப்படியா படம் எடுத்து வைப்பீங்க? கதை, திரைக்கதை, கதை இதில் தாங்க மேட்ரு. படத்தை வந்து நேற்று கூட ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கேன்ட்டு நான் அந்த மகாராஜா விஜய் சேதுபதி இது படம் சும்மா எடுத்து பார்த்தேன். அந்த படத்தை பார்க்காத 2-3 பேர் கூட உட்காந்து பார்த்தேன். ட்விஸ்ட்டுனா ட்விஸ்ட்டு இப்படி. அதான் ரைட்டர் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் அவர் டைரக்டர் வந்து எடுக்கிறார் நிதிலன். அந்த எஃபெக்ட்டு 8 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கும்போது அந்த மாவை அவ்வளோ தூரம் அரைச்சி அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த படம் வந்து இன்னும் நல்லா வரணும், மாவு நல்லா ஸ்மூத் ஆகணும். இது வந்து அரைச்சி மாவெல்லாம் வந்து வெளியே போயிடுச்சு பொழுது, மாவே இல்லை. வெறும் அந்த கிரைண்டர் எடுத்துன்னு வந்து வைக்கிற மாதிரி வெறும் அந்த இதை வச்சு இந்தாங்கப்பா சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, இல்லை இட்லி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. வெரி டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வேறு அடுத்த பார்ட் வேறு வரப்போகுதுன்ட்டு வேறு க்ளூ கொடுத்து நிறுத்திக்கிறாங்க. 3வது வரப்போகுதுன்ட்டு அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க. இதனால தான் போல இருக்குது செகண்ட் பார்ட் நல்லா வரலன்றதுனால தான் போல இருக்குது கமல் வந்து தேர்ட் பார்ட்டை பற்றி முதல்ல பேசினார். அவர் மொத்தம் படத்தை கட்சியில் தான் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். பார்த்த உடனே ஐயோ இது என்னங்க இப்படி ஆகிட்டுக்குது அப்படின்னு. ஆனால் இப்படியெல்லாம் வந்து படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான வேலை. இதுவே ஒரு ஊழல். இது வந்து எல்லாரையும் வந்து பாருங்கள் அந்த சித்தார்த்துக்கு மேலாம் வந்து கேஸ் பண்ணோம். வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ட்டு பில்டப் கொடுத்து மக்களை ஏமாத்து தானேங்க செய்றீங்க. நீங்கள் வந்து ஊழலை பற்றி படம் எடுக்கிறீங்க, நீங்களே ஊழல் தானே பண்ணுறீங்க. பயங்கரமாக இருக்குது படம், வந்து பயங்கரமாக இருக்குது, அப்படி வந்துருக்குது இப்படி வந்துருக்குதுன்ட்டு கமல் மேலே, சங்கர் சார் மேலே, சித்தார்த்து மேலே. ஆனால் சங்கர் சார் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க செய்து வச்சுருக்க நன்மைகளால் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது திட்ட தோணலை. இந்த சைடில் வந்ததுங்களெல்லாம் தான் திட்ட தோணுது. அந்த 3 ரைட்டர் வந்தானுங்க பாருங்கள், எனக்கு வந்து அவனுக்கு மேலே தான் டவுட். அனிருத் மேலே இந்த கோவம்லாம் போயிடுச்சு. பாவம் அனிருத் கதை கேட்டு தாத்தா வராரு காண்டில் போட்டிருப்பான் போது இது. அந்த டைமில் அந்த பாட்டு ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் கதை கேட்டிருப்பான் போது. இது கேட்டு அப்படியே உட்காந்துட்டு இதுக்கு நான் போடுறேன் தாத்தா வராரு. ஐயோப்பா தயவு செய்து சங்கர் சார் 3வது பாட்டுக்கு ஆள் வருவாங்களான்றது டவுட் தான். ஏன்னா 2வது பாட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா 3வது பாட்டு வருவாங்களான்னு தெரில. லைக்கா ஓனர்லாம் எப்படி உட்காந்துக்கிறாரு தெரில. இப்படி உட்காந்துக்கிறாரா இல்லை இப்படி உட்காந்துக்கிறாரா இல்லை இப்படி உட்காந்துக்கிறாரா என்ன ஒரு இதுவாக இருக்குது. இதை வந்து கேட்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுக்கெல்லாம் போன பணம் அந்த இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்னால் வந்து அது இமேஜின் பண்ணவே முடியல. எத்தனை கோடி வேஸ்ட் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க இதில். இத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனுங்க தான் ஏதோ பண்ணிக்கிறானுங்க. அவனுங்க தான் வந்து அவங்க தோணுன மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. சங்கர் வந்து ஏஜ் ஆனதுனால அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஆகிட்டுக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது கருப்பாடுகள் இதில் வந்து இது பண்ணியிருக்கா, இதை இந்த படத்தை வந்து நாஸ்தி பண்ணணுண்டா அப்படின்றது. எப்படியோ நாஸ்தி பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட்டே இல்லாத பாயசம், டேஸ்ட்டே இல்லாத சாம்பார், சாப்பிட முடியாத சாதம், வேவாத சாதம், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறீங்க படத்தை. வை திஸ் கொலவெரி இந்தியன் தாத்தா.